Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Populism அப்படின்னு ஒரு நவ். இந்த பாப்புலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜனரஞ்சகமா பண்ணி கொடுக்குற ஃப்ரீபீஸ், அதாவது ஆர்டினரி சாதாரண மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில பேச்சோ செயல்பாடுகளோ இருக்கிறது. அட் த சேம் டைம் டாப் லெவல்ல கொஞ்சம் மேல்தட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட பொலிட்டிக்கலா இருக்கக்கூடியது, அரசியல் நோக்கோடு இருக்கக்கூடியது, அதை பாப்புலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. A political approach that strives to appeal to ordinary people who feel that their concerns are disregarded by an established elite groups. இப்போ அடித்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அவங்கள ஈர்க்கும் வண்ணமாக சில விஷயங்களை பேசுறது, ஜனரஞ்சகமா அவங்களுக்காக அப்படி சொல்றது, இதை பண்ணிடுவேன் அதை செஞ்சிடலாம் அப்படின்லாம் சொல்றது. அது சம்டைம்ஸ் சாத்தியக்கூறே இல்லாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத பாப்புலிஸ்டிக் அப்ரோச், பாப்புலிசம் அப்படின்லாம் அதை சொல்லுவாங்க. உதாரணமாக, the question is now whether he will tone down his fiery populism or not. விஷயம் என்னன்னா, இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப விஷயம் என்னன்னா, அவருடைய பாப்புலிசத்தை குறைச்சு பாரா மாட்டார். இந்த மாதிரி ஜனரஞ்சகமா செய்யறத, இந்த ஜனரஞ்சக விதத்தை செய்யறத, இந்த ஆர்டினரி மக்களுக்காக இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த அதை சொல்லி இதை சொல்லி எதையாவது பண்ற இந்த விஷயத்த குறைச்சு பாரா மாட்டாரா அப்படின்னா, இப்ப இந்த ஆள் ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு போக போறாரு, அரசியல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வர போறாரு, அப்படி இருந்து சாத்தியக்கூறு இல்லாத விஷயத்த மற்ற அடித்தட்டு மக்களை, சாதாரண மக்களை, காமனரை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை இவர் பேசிக்கிட்டே இருப்பாரு எப்பொழுதும். அந்த மாதிரி விஷயங்களை இவர் குறைச்சிப்பாரா, இல்ல இந்த போஸ்ட்டுக்கு வந்த பிறகும் இப்படியே தான் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாப்புலிசம் ஜனரஞ்சகமா இருக்கிற விஷயம், வெகுஜனத்தை ஈர்க்கக்கூடிய, வெகுவான ஜனங்களை சென்று சேரக்கூடிய விஷயங்களை சொல்றது. அது பெரும்பாலும் நடைமுறையிலே சாத்தியக்கூறு இல்லாத விஷயமா கூட இருக்கலாம். அதுதான் இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது முழுவதும் பாசிட்டிவான ஒரு வார்த்தை கிடையாது, முழுவதும் நெகட்டிவான ஒரு வார்த்தை இது கிடையாது, ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. தமிழ்ல இப்படி சொல்லணும்னா அதை சொல்லலாம். அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜனரஞ்சகவாதம் அப்படி சொல்லலாம், அவ்வளவுதான். அது பிராக்டிக்கலா நடைமுறை சாத்தியக்கூறு உண்டா இல்லையா என்பது வேறு விஷயம். ஜனரஞ்சகவாதம் இப்படி வேணா அதை மொழிபெயர்த்து சொல்லலாம். எதை பாப்புலிசம் அப்படிங்கிறதுக்கு நிகரனாக தமிழிலே சொல்லணும்னா ஜனரஞ்சகவாதம் அப்படி சொல்லலாம்.